அடுத்தவங்க வழியில குறுக்கிடுறத தவிர்த்து உனக்கு வர வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன். என் வழியில யாரு குறுக்க வந்தாலும் அவங்கள உண்டல்லன்னு ஆக்கிடுவேன். நீ அதை தவிர்த்து வேற என்ன பண்றேன்னு தெரிஞ்சுக்கலாமா? மத்தவங்களோட பர்சனல் விஷயத்துல தலையிடுறது ரொம்ப தப்பு. அடுத்தவங்க பர்சனல் லைஃப கெடுக்கணும்னு நினைக்கிற எண்ணமும் தப்புதான். என்னோட தப்ப குத்தி காட்டுறதுக்கு நீ யாரு? ஒரு பொறுப்புள்ள மனுஷன். அப்படின்னா ஒருத்தரோட பர்சனல் விஷயத்த பப்ளிக்கா கேட்கறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. நான் ஜெயிலுக்கு அதிகாரி. அந்த அளவு கூட அதிகாரம் காட்டலனா நான் பண்ற வேலைக்கே மரியாதை கொடுக்காத மாதிரி ஆயிடும். ஆக்சுவலா உன்னோட டிபார்ட்மெண்ட் என்ன, நீ பாக்குற வேலை என்ன? மனுஷனா பிறந்தவங்க கிட்ட டிபார்ட்மெண்ட் பேரை சொல்லி பிரிக்கிறது ஒரு மனுஷன் செய்யற வேலை இல்ல. உங்க ஜெயில இருக்கிற மத்த கைதிங்க மேல இல்லாத அக்கறை உனக்கு எதுக்காக மீனா மேல மட்டும்னு தெரிஞ்சுக்கலாமா? மீனாட்சி ஒரு மனுஷங்கிறதுனாலதான், அதாவது உன்ன மாதிரி இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா நான் ஒரு ராட்சசின்றது உனக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சா? எப்பவும். அப்படின்னா தெரிஞ்சே ஒரு ராட்சசி கூட மனுஷன் போட்டி போட்டு ஜெயிச்சிட முடியும்னு உனக்கு தோணுதா? புராணத்தை படிச்சு பாரு. தாடைக்கு சூர்பனாக்க இவங்கெல்லாம் கடைசியில என்ன ஆனாங்கன்னு தெரியும்ல. அந்த சரித்திரத்துல உன்னோட பேர் இருக்கணும்னா மத்தவங்க சரித்திரத்தை படிக்கிறத நிறுத்திடணும். சரித்திரத்தை திருப்பி பார்த்தா செல்லரிச்ச பக்கங்கள் தான் இருக்கும். அந்த பக்கத்துல என் பேர் இல்லைன்னா கூட கவலைப்பட மாட்டேன். ரொம்ப தெளிவா பேசிக்கிட்டு தப்பான ராங் ரூட்ல போயிட்டு இருக்க. புத்திசாலித்தனமா உன் சுயரூபத்தை வெளில கொண்டு வரனா இல்லையான்னு பாரு, அப்போ தெரியும் என்ன பத்தி. என்னோட ஆஸ்தி அந்தஸ்துக்கு முன்னாடி உன்னோட புத்திசாலித்தனம் வேலைக்கு ஆகாத தெரிஞ்சுக்கோ. ஒரு பொண்ணுக்கு எது தேவையோ அது இல்லாத நீ இல்லாமலேயே போயிடுவேன். நான் அமைதியா பேசிட்டு இருக்கிறதால என்ன நீ குறைச்சி எடை போடாத. கோல்ட் பிளடட் மர்டர் எப்பவுமே ஒன்ன மாதிரி கூலா ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு என் ஜெயில உள்ள நிறைய கைதிகளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த கைதியெல்லாம் ஒரு காலத்துல உன்ன மாதிரி கூலா பேசினவங்க தான். அந்த ஆசலா வச்சுக்காத, என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஓ வருகைக்காக என் ஜெயில் கதவை எப்பவும் திறந்தே இருக்கும். சட்டம் என்ன உன்னோட சொந்தக்காரனா? ஆமா, ஒரே டிபார்ட்மெண்ட்ல. மீனாவை உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா? இப்ப அந்த விஷயம் முக்கியம் இல்ல. உன்ன மாதிரி பாக்குற ஆம்பளையெல்லாம் வளைச்சு போடுற சீப்பான கேரக்டர் கிடையாது மீனாட்சி. மீனாட்சி எப்படிப்பட்டவனு ஊரே சொல்லுது, நீ எப்படிப்பட்டவனு உன் வாயே சொல்லுது. உன்கிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட். சொல்லுங்க மாமா. டேய் மச்சான், உங்க அக்கா என்ன ஒரு வழி பண்றா, நீ ஒரு வாட்டி வந்துட்டு போடா. மறுபடியும் என்னாச்சு மாமா? ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகல, அதுக்கு கோச்சிக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்துட்டா. அதனாலதான் நீ ஒரு வாட்டி வந்துட்டு பாத்துட்டு போடா. சரிங்க மாமா, நான் உடனே வரேன். நான் வெயிட் பண்ணுவேன். ஓகே. அநியாயம் நடந்தது எனக்கு. எனக்கு அழறதுக்கு கூட அருகதை இல்லையா சொல்லுங்க? என் கண்ணீர் வறண்டு போற அளவுக்கு நான் அழுவேன். என் நெஞ்சை வெடிச்சு சாகுற வரைக்கும் நான் அழுதுட்டே இருப்பேன். நடுவுல நீ யாரை நான் அழாதுன்னு சொல்றதுக்கு? உனக்கு என்ன தெரியும் என் புருஷனை பத்தி? உனக்கு என்ன தெரியும் எங்க காதலை பத்தி? எங்க டாக்டர் சார் இந்த உலகத்துல இல்லைன்னு தெரிஞ்ச அடுத்த நொடியே என் உயிர் போயிருந்ததுன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். எவ்வளவு வேதனையை எனக்கு கொடுத்துட்டு அவர் மட்டும் சந்தோஷமா போயிட்டாரு. நீ என்ன திட்டினதுக்கு நான் எதுவும் வருத்தப்படல மீனா. நீ என்ன மனசார திட்டலன்னு தெரியும். உனக்கு அநியாயம் பண்ண அந்த கடவுளை ஒண்ணும் பண்ண முடியாம உனக்குள்ள இருக்கிற கோவத்தை இப்படி வெளிப்படுத்துற. பரவாயில்ல, உன் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கூட்டிடு. உன் மனசுல எதையுமே வச்சுக்காத. ஜெயிலர் சார் என்ன சொன்னாரு மறந்துட்டியா? இங்க எல்லாமே அவரோட ராஜ்யம் தானே.
நிம்மதியா இங்க அழக்கூட முடியல. அவரு வாய்க்கு வந்தபடி ஏதோ சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா எனக்குள்ள இருக்கிற வேதனைய அவரு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை. போதும், நிறுத்து. பின்ன என்னடி? அவர் வீட்லயே பார்த்தாரு. இறந்து போனவங்களை பத்தின கவலை அவருக்கு எப்படி தெரியும்? என் டாக்டர் சார் இருந்த நிலைமைய அவர் வீட்டுல பார்த்தோம் கூட. இப்படி பேசுறாருன்னா அவர் மனசு கல்லன் தான் அர்த்தம். மனசாட்சி இல்லாத மிருகம் அவரு. படிச்சா மட்டும் போதாது. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா மீனா? நான் இதுக்காக அமைதியா இருக்கணும்? சார் பாவம், ஏதோ அவ கவலையில. பரவாயில்ல, நான் ஒண்ணு என்னோட அதிகாரத்தை காட்ட இங்க வரல. படிச்சவன்ற ஒரு திமிர்லையும் நான் இங்க வரல. உனக்கு அட்வைஸ் பண்ணவும் நான் இங்க வரல. நம்மளுக்கு வேண்டியவங்க, நம்ம காதலிச்சவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டா அந்த கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். உன்னோட மனசுல போஸோட நினைவுகள் ஆழமா பதிஞ்சிருக்கு. சோகத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா அதோட வலி அதிகமாயிட்டே தான் போகும். கஷ்டங்களை உன் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டா உன் மனசே தெளிவாயிடும் மீனாட்சி. போஸோட நினைவுகளை உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்க. அது உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்துக்கான வழியா தான் இருக்கணும். உன்னோட வாழ்க்கையில கஷ்டமோ சந்தோஷமோ எது வந்தாலும் உன் போஸ மனசுக்குள்ளே நினைச்சுக்காது, தப்பே இல்லை. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. இறந்து போன போஸ வர வைக்க முடியலனாலும் உன்னை எப்படியாவது இந்த ஜெயில இருந்து விடுவிச்சிருவேன். இது கண்டிப்பா நடந்தே தீரும். நேரமா கத்திட்டு வர, நீ கேட்டும் கேட்காம இருக்க. நான் இங்கதான் இருக்கேன்னு தெரிஞ்சு நீயே கத்திட்டு வர. நான் சூட்கேஸோட வந்திருக்கேன், பாத்தியா? உன்னோட உன் புருஷனும் வந்திருந்தா கௌரவமா இருந்திருக்கும். எனக்கு அவர் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நல்லது, கொஞ்ச நாளாவது மாப்பிள்ள நிம்மதியா இருக்கட்டும். என்னாச்சுன்னு கேட்க மாட்டியா? மறுபடியும் என்னாச்சு? நான் சொல்றேன். டேய் தம்பி, வந்துட்டியா? மாமா உன்னை கொடுமைப்படுத்துறாரா இல்ல நீ அவரை கொடுமைப்படுத்துறான்னு அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. என்ன சொன்னார் அந்த வேலைக்காகாத புருஷன்? ஒரு ஜெட் ஃபிளைட்டை தவிர்த்து வேற எல்லாத்தையும் வாங்கி தர சொல்றியாமே, இல்லனா வாட்டி எடுக்கிறியா? விசிறிக்கு ஏத்த மாதிரி தான் காத்து வருங்கிறத நீ எப்பதான் புரிஞ்சுக்க போறியோ? அப்படின்னா வாழ்க்கை பூரா அந்த விசிறியை வச்சுக்கிட்டு வீசிக்கிட்டே இருக்க சொல்றியா? டொமஸ்டிக் வயலன்ஸுக்கான சட்டம் பொண்ணுங்களுக்காகன்ற ஒரு காரணத்தினால நீ தப்பிச்ச. இல்லனா மாமா வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி உன்னை ஜெயில தள்ளி இருப்பாரு. நான் ஜெயிலரா வேலை போகிற இடத்துக்கே நீ வந்திருப்ப. புருஷனை கொடுமைப்படுத்தினா வீட்டுல நிம்மதி இருக்குமான்னு சொல்லுடி. போது, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நான் என் பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கேனா இல்ல மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேனானே எனக்கு புரியல. வீட்டுக்கு வந்த பொண்ணை இப்படி எல்லாமா கேள்வி கேட்பீங்க? அந்த வீட்டுல நான் எவ்வளவு கொடுமை அனுபவிக்கிறேன் தெரியுமா? உன் கஷ்டத்தை தான் சொல்லுக்கா. ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்னா பெட்டுக்கு அடியில கட்டுக்கட்டா நோட்டு இருக்கும்னு ஆசைப்பட்டுதான் அந்த மனுஷன் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பர்ஸ்ல ஒரு 10-100 ரூபாய் நோட்டு கூட இல்லாத ஒரு ஏழைய கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. மாமா லஞ்சா வாங்க மாட்டாருங்கிறதால, பெட்டு கீழே பணத்தை ஒளிச்சு வைக்க மாட்டாருங்கிறதால அவரோட பர்ஸ கூட வெயிட்டா இருக்காது. பாரமா இல்லைனாலும் மானத்தோட வாழ்றாருல, அதை நினைச்சு சந்தோஷப்படு. சொல்றா, நல்லா சொல்லு. நீ என்ன வேணாலும் சொல்லுவேன். ஆனா அங்க கஷ்டப்படுறது நான் தான். அவ்வளவு என் வீட்டுல ஒரு ஏசி இல்ல, கைசர் இல்ல, ஒரு வாஷிங் மிஷின் கூட இல்ல. ஏழுக்கு ஏத்த எள்ளூருண்ட மாதிரி ஒரு ஓட்ட ஸ்கூட்டர், கிக் அடிச்சாலும் ஊமா மாதிரி இருக்கும். ஒரு கார் வாங்குங்கன்னு எங்க கல்யாணம் ஆனதுல இருந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா என் புருஷன் இருக்காரு, உனக்கு கார் வேணுமான்னு கேட்பாரு. ஷாப்பிங் போகணும்னு சொன்னா பணம் வேஸ்ட்னு சொல்வாரு. பட்டுப்புடவை வாங்கி கொடுங்கன்னு சொன்னா அதெல்லாம் வேண்டான்னு சொல்வாரு. அதனால அவர் கார் வாங்குற வரைக்கும் நாங்க போக கூடாதுன்னு ஒரு முடிவோட தான் இங்க வந்திருக்கேன். கார் வாங்கலன்னா பொண்டாட்டி வேணும்னா கார் வாங்கட்டும். தொல்லை தாங்காம உன்னை அவர் உதறி தள்ளிட்டா? நினைச்சா நினைச்சுக்கிட்டோம். அவருக்கு டைவர்ஸ கொடுத்துட்டு
நான் நிம்மதியா வாழ போறேன். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன இருக்கு? நான் இந்த வீட்ல நிம்மதியா இருப்பேன். அப்ப காரும் இருக்காது புருஷனும் இருக்காதாக்கா? எல்லாம் தெரிஞ்சவன் லஞ்சம் வாங்காத உங்க மாமாவை நினைச்சு இவ்வளவு பெருமைப்படுறியே, அதுவே உங்க மாமா கிட்ட சொல்லி ஒரு கார் வாங்க சொல்லலாம்ல. இல்லனா நீயே ஒரு கார் வாங்கி கொடு. தேங்க்ஸ், என்னை விட்டுரு, நானும் லஞ்சம் வாங்க மாட்டேன். அம்மா சோறு போடுங்க. இந்த மாதிரி பேசினா ஓடி போக தெரியும். புகுந்த வீட்ல பிச்சை எடுக்கணும், பிறந்த வீட்ல வாட்டி எடுப்பாங்க. என் தலையெழுத்துல இப்படி எழுதிருக்கு. சாப்பிட்டு போடி. நீங்க 2 பேரும் நல்லா கொட்டிக்கோங்க. இவ தொல்லை இன்னும் எத்தனை நாளைக்கும்? நீங்க வைங்கம்மா. ஆமா, யார்கிட்டயோ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தியாமே, என்கிட்ட சொல்லவே இல்ல. யாருடா அது? உங்களுக்கு யாருமா சொன்னது? உன் வார்டன் சரோஜா தான் சொன்னான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, விடுங்க. அது யாருன்னு சொல்லுடா. அதான் அந்த தேவயானி தான், வாய்க்கு வந்த மாதிரி பேசு. தேவயானியா? அவ எதுக்கு உன் வழியில குறுக்கிடுறா? விடுங்கம்மா, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஏன்டா கண்டுக்காதன்னு சொல்ற? அந்த ராஜேஷியோட பார்வை எப்படிடா ஓ மேல விழுந்துச்சு? அவ என்னடா சொல்றா? அவ என்ன சொல்ல வரா? மீனாட்சி கேச நான் தான் எடுத்து டீல் பண்றேன், அதான் அந்த அம்மாக்கு பயம். என்ன ஏதோ பண்ணிடுறோன்னு சபதெல்லாம் போடுறாங்க. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அது முடியற வரைக்கும் எப்பவும் தூங்கவே மாட்டேன். அந்த ஜெயிலர் ஷியாம்க்கு நல்ல வார்னிங் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். இன்னொரு முறை நீ அந்த மீனா கேஸ்ல தலையிட்டன்னு வச்சுக்கோ, அது உனக்கு நல்லது இல்லைன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் அவன் இதுல தலையிட மாட்டான். அதை நினைச்சு நீயும் இனி கவலைப்பட தேவையில்ல, சரியா? இங்க இருக்கிறது மீனாட்சி இல்ல, தேவயானி. மைண்ட் இட். நீயா மறுபடியும் எதுக்கு வந்த? எதுக்கு நான் மறுபடியும் உன்னோட கேவலமான புத்தியை நீ காமிச்சிட்டல? அப்படின்னா நீ என்னதான் சொல்ல வர? என் பையனுக்கு ஏதோ வார்னிங் கொடுத்தியாமே, நீ யாரு? உன் தகுதி என்ன? என் பையனுக்கே நீ வார்னிங் கொடுக்கற அளவுக்கு வந்துட்டியா? ஏன் உன் பையன் அவ்வளோ பெரிய ஆளா? அவன் மட்டும் என்ன மேல இருந்து குதிச்சானா? மேல இருக்கிற அதிகாரிக்கு ஒரு போன் பண்ணா போதும், கீழே இருக்கிற ஆளுங்களை வச்சு கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. உன்னோட பையன். உண்மைதான், நீ என்ன வேணாலும் செய்வ. நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிச்சிருவ, அப்பாவிங்களை ஜெயிலுக்கு அனுப்புவ, தேவைன்னா உயிரையே எடுப்ப. இதெல்லாம் தெரிஞ்சு கூட என் கிட்ட வரணும்னா தைரியம் வேணுமே. அது உனக்கு எங்க இருந்து வந்தது? உன்கிட்ட வர்றதுக்கு தைரியம் வேணும்னா அதை விட அசிங்கம் எனக்கு வேற எதுவும் கிடையாது. என் பையன் உடம்புல யூனிஃபார்ம் இருக்கிறதுனால உன்னை சட்டப்படிதான் தண்டிக்கணும்னு பாக்குறான். இல்லனா உன்னை நடு தெருவுல நிக்க வச்சு உன் வாயாலேயே உண்மையை வரவழைச்சிருப்பான். தைரியம் இருந்தா சட்டப்படி ஜெயிக்க சொல்லி பார்க்கலாம். நானும் பாக்குறேன் அவன் எவ்வளவு கெட்டிக்காரன்னு. வாய மூடு. Shut up. உனக்கும் உன் பையனுக்கும் இந்த மாதிரி கத்துறத தவிர வேற எதுவும் செய்ய முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்களை அவ்வளவு குறைச்சலா எடப்படாத. நீ நாளைக்கு அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அவன் இருக்கிற ஜெயிலுக்கு தான் நீ போய் ஆகணும். ஜெயில் சொத்தை தின்னாதான் உன் கொழுப்பு அடங்கும். ஜாக்கிரதை. நான் ஒண்ணு சோத்துக்கு வழி இல்லாத ஏழை பொண்ணு மீனா கிடையாது. கோடிக்கணக்குல சொத்து இருக்கிற ராயுடுவோட ஒரே பொண்ணு தேவயானி. எனக்கு எப்பவுமே அந்த நிலைமை வராது. உருப்படாதவனுக்கு பொண்ணா பிறந்ததுனாலதான் அவன் புத்தி அப்படியே உனக்கு வந்திருக்கு. புத்தி இல்லாத அவனுக்கு பொண்ணா பிறந்த நீ அவன மாதிரியே நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிக்கிற. கண்டபடி ஊரையே சுத்துற. ஏய், என்ன சொன்ன? நீ யார் அடிக்க கை ஓங்குறன்னு தெரியுதா? இந்த வீட்டு மகாராணி மேல. என் கூட பிறந்த தங்கச்சி அவ. நீ என் பொண்ணா போயிட்டதுனால நான் உன்னை சும்மா விடுறேன். அப்பா, இவ என்ன பேசினான்னு தெரியுமா? வாய மூடு. மரியாதை, மரியாதை. இன்னொரு முறை தப்பா பேசினாலோ கைய தூக்குனாலோ இந்த ஜென்மத்துக்கு உன்னை மன்னிக்க மாட்டேன். பிடிவாதத்துல என் தங்கச்சியை விட முதல்ல பிறந்தவன். உங்களுக்கு வேணா தங்கச்சியா இருக்கலாம், ஆனா எனக்கு எந்த சொந்தமும் இல்ல. வேணும்னா நீங்க திட்டு வாங்கிக்கோங்க. என் வழியில குறுக்கிட்டா நான் சும்மா விட மாட்டேன். அம்மா இல்லாம போயிட்டேன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தா தாய் ஸ்தானத்துல இருக்கிறவங்கள அடிக்க கை வாங்குவியா? கமான், மரியாதையா போய் மன்னிப்பு கேளு. சுமித்ரா, 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 சுமித்ரா.
Shut up. Shut up. சுமித்ரா, நீ எதுக்கு வந்த? என் பொண்ணுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேம்மா. தேவையில்லை. உன் பொண்ணு கொடுத்த மரியாதையிலேயே என் வயிறு நிறைஞ்சு போச்சு. பிறந்து வளர்ந்த இத்தனை வருஷத்துல ரொம்ப நல்ல மரியாதை கிடைச்சு போச்சு. நீ எதுவும் சொல்லாத. மறுபடியும் அந்த புண்ணை கிளறாம தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு. அம்மாடி, தாய் இல்லாத பொண்ணு. எல்லாம் நினைச்சபடி நடந்திருந்தா நீ வளர்த்திருக்க வேண்டிய பொண்ணுமா. 2 பேரும் ஒரே வயித்துல பிறந்தோங்கிறத நினைச்சு எனக்கு அசிங்கமா இருக்கு. ச்சீ, இந்த லட்சணத்துல உன் பொண்ணை நான் வளர்த்திருக்கணுமா? உன் வளர்ப்பு மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா.